ஒரு விசி கூட ஆண்டவர் மீரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் இந்த 18ஆம் தேதியிலும் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் சுபித்து கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்தியர் சபையை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அதனால இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஹல்லேலூயா. இது யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா, சபையை பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்தவான்களை பார்த்து சொல்கிறாரு. பூர்ணமான தேவ கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டதான அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு. இன்னும் இந்த வசனத்தில் பார்க்கிறேன்னா, கர்த்தருக்காக நிற்கிறதான பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் பிரயாசப்படுகிறதான பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்னைக்கு நிற்கிற, நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அந்த கொரிந்திய சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி சொல்லும்போது, இந்த பகல் காலத்தில் நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இங்கே ஒரு சில தேவஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நிற்கிறாங்க, வைராக்கியமாய் கர்த்தருக்காக நிற்கிறாங்க. ஆனால் அந்த நிற்கிற தேவஜனங்கள் விழுவதற்குரியதான சூழ்நிலைகள் என்ன பண்ணுது, அங்கே காணப்படுகிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் காணப்படுகிறது. நீ நிற்கிற உண்மைதான், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற உண்மைதான், கர்த்தருக்காக ஓடுகிற உண்மைதான், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உண்மைதான், கர்த்தரை துதிக்கிற உண்மைதான், கர்த்தரை பாடுற உண்மைதான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உண்மைதான். ஆனால் விழக்கூடிய அநேக காரியங்களும் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனால் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் காலத்தில் ஒரு விசி கூட நம்மை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் வாசிக்கும் போது இங்கே அதனுடைய 1 கொரிந்தியர் அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. போது இங்கே பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த சூழ்நிலையில் காணப்படுறாங்க, விழுதற்குரிய சூழ்நிலை காணப்படுறாங்கன்னா, மேகத்தின் கீழாக இருந்ததான ஒரு தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. மேகம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கதாய் காணப்படுகிறது. அது யாத்திராகமம் கடைசி அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கடைசி 40ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு, அந்த மேகம் ஒரு மகிமை, அது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கதை காணப்படுகிறது. அப்போது நான் வாசித்து தான் இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேகங்களின் கீழாக காணப்பட்டதான ஒரு தேவஜனங்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்ததான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறதான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்ததான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை உரித்தாக்கி கொண்டதான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நடத்தப்பட்டதான தேவஜனங்கள். கர்த்தர் சொல்றாரு, அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, விழக்கூடிய சான்ஸுகள் நிறைய காணப்படுகிறது. ஆனால் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பாவியை பார்த்தோ, அசுத்தமான ஜனங்களை பார்த்தோ, அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தோ, இல்லை புறஜாதிகளை பார்த்தோ, சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை பார்த்தோ சொல்லல. சபைக்கு உள்ள இருக்கிற ஜனங்கள்லையோ கர்த்தருடைய பிரசன்னத்தின் மறைவுக்குள்ளாக இருக்கிறதான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கலிகூறுகிறதான தேவஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுறாங்கன்னா, விழுந்து போகக்கூடியதான அநேக நிலைமைகள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படும். இந்த பிரசனம் அவர்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பிரசனம் அவளை வழிகாட்டி நடத்தினதான ஒரு பிரசனமாய் காணப்படுது. அதே நான் வாசித்த யாத்திராகமம் கடைசி அதிகாரத்தில் அதை நான் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அது மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தில் இறங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அங்கே தங்குவாங்க. அது எழும்பும் போது அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறதான ஒரு நிலைமை காணப்படுது. அப்படி என்றால் அவருடைய பிரசன்னத்தினாலே வழிகாட்டப்பட்டதான தேவஜனங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிரசன்னத்தினாலே சுகத்தை அனுபவித்ததான தேவஜனங்கள், அவருடைய பிரசன்னத்தினாலே ஒரு பலனை அனுபவித்ததான தேவஜனங்கள், அவருடைய பிரசன்னத்தினாலே மகிமையை கண்ணார கண்டதான தேவஜனங்கள் இப்போது எந்த நிலைமையில காணப்படுறாங்க அப்படின்னா, விழுந்து போக வேண்டிய நிலைமையிலே அந்த
கொரிந்திய சபையில் காணப்படுகிறதான ஒரு சில தேவஜனங்கள் காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்திலே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். உண்மையாகவே அவருடைய பிரசன்னத்திலே கலிகூறுகிறோம். உண்மையாகவே அவருடைய ஆவியிலே கலிகூறுகிறதான தேவஜனங்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, கர்த்தரோடுள்ள உறவு எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது? விழுந்து போகிற நிலைமையில காணப்படுகிறோம். இந்த கொரிந்திய சபையை போல உண்மையாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை நடத்தப்பட்டவங்க தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவங்க தான், மேகங்களின் கீழாக நடத்தப்பட்ட தேவஜனங்கள் தான், நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் தான். இன்னும் அதிகமாக சொல்ல போனா சகல வரங்களினாலும் கிருபைகளினாலோ கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலோ நிரப்பப்பட்டதான ஒரு தேவஜனங்கள் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த மகிமையினால் நிரப்பப்பட்ட தேவஜனங்களை பார்த்து, அந்த மகிமையின் மேகத்துக்கு கீழாக இருந்ததான தேவஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டதான தேவஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய நாமத்தினாலே நடத்தப்பட்ட அந்த தேவஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய பிரசன்னத்திலே கலிகூர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த கொரிந்திய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விலக்குரிய சான்ஸ் நிறைய கடந்து வருகிறது, உண்மையில நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு நிலைமையில தவறுன ஒரு நிலைமையில காணப்படுகிற, ஆனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு இந்த பகல் காலத்திலே எச்சரிக்கையா இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் கூட கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறது உண்மைதான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உண்மைதான், அவருடைய மகிமையின் மேகத்துல கலிகூறுவது உண்மைதான். ஆனா இந்த நிலைமையில, இந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாய் காணப்படுகிறது? இன்னும் நிற்கிற நிலைமையிலே நின்று கர்த்தரோடு உள்ள வருகையில இல்ல மரணத்திலே அவை சந்திக்கத்தக்கதான ஒரு ஆயத்தமுள்ள ஜீவிதம் காணப்படுகிறதா? இல்ல ஏதோ ஒரு நிலைமையிலே அங்கேயா இங்கேயா என்று சொல்லுகிற ஒரு ஊசல் ஆடுகிறதான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்தில் ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறான்னு தெரியல, ஆனா கர்த்தர் சபையை பார்த்து ஒரு விஷயம் கூட கர்த்தர் எச்சரித்து பேசுகிறாரு. இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனும் விழாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. யார் விழுந்தாங்கன்னு பார்க்கும்போது, யார் கீழே விழுந்து கர்த்தருடைய கிருபை இழந்து போனாங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ணார கண்டவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை காதார கேட்டவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே கலிகூர்ந்ததான தேவஜனங்களே விழுந்து போனாங்கன்னா நீங்களும் நானும் நிற்பதோ நிர்மூலமாகாமல் இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை மட்டுமே. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாராம்? கர்த்தர் உறாவுனாராம். கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணிட்டாங்க? கண்ணார கண்டாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தாங்க. அவரோடு கூட உறவாடினாங்க. அவரோடு கூட சகல காரியங்களை நடப்பித்தாங்க. அவரோடு கூட இருந்து சகல காரியத்துக்கும் அவரோடும் தேவனும் நானும் என்கிறதான ஒரு உறவோடு, இல்ல அப்பா மகன் என்கிறதான உறவோடு, இல்லை அந்த அப்பா மகள் என்கிறதான உறவோடு, தேவன் பிள்ளை என்கிற உறவோடு, சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி என்கிறதான உறவோடு மிகுந்த ஒரு உன்னதமான நிலைமையிலே வாழ்க்கப்பட்டதான அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விழுந்து போனாங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் இந்த காலைவேளையில் சபையை பார்த்து சொல்றாரு, அவர்களே விழுந்து போயிட்டாங்க. இந்த பகல் காலத்திலோ மேகத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற நீ, பரிசுத்த ஆவியிலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற நீ, பரிசுத்தத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற நீ, கர்த்தருடைய ஆவியிலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற நீ, அவருடைய மேகத்தால் நிரப்பப்பட்ட நீ, ஒருவேளை விழுந்து போகக்கூடிய சான்ஸ் அநேக நேரங்களில் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் யாரை பார்த்து இதை சொல்றார் அப்படின்னா, மகிமையில கலிகூர்ந்த ஜனங்களை பார்த்து, பிரசன்னத்தை அனுபவித்த ஜனங்களை பார்த்து. இந்த கொரிந்திய சபையை குறித்து நாம் சொல்ல போனா, கொரிந்திய சபை 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்கன்னா, யாதொரு வருத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருந்தாங்களாம். இன்னும் சொல்ல போனா அதோடைய 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு உன்னதமான நிலைமையில காணப்பட்ட அந்த சபை போக போக எந்த நிலைமையில காணப்படுகிறதுனா, அநேகர் பல காரியங்கள் நிமித்தமாக விழுந்து போகிற ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. மேகத்தில் கலிகூர்ந்தவங்க தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவங்க தான், கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவங்க தான். ஆனா இப்போ விழுந்து போகிற ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இது எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று பார்க்கும்போது, அதே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது, சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் யார் என்று பார்க்கும்போது, நடக்க முடியாத ஒரு பாதைகள், கடக்க முடியாத ஒரு ஆளுங்கள், அந்த சமுத்திரத்தில் வழி ஏற்படுவதற்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் நடக்க முடியாத வழியிலே கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. செய்ய முடியாத காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். நிற்க முடியாத இடத்திலே கர்த்தர் அவர்களை நிற்க வைத்தார்.
வைத்தார். துதிக்க முடியாத இடத்துல கர்த்தர் அவர்களை துதிக்க வைத்தார். ஒடுக்க முடியாத காரியங்கள், சத்துருக்களின் சேனைகளை கர்த்தர் ஒடுக்கி அந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்தார். இப்படிப்பட்ட மகிமையை அனுபவித்த ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறோம். என்ன பண்ணக்கூடாது? விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவர் விழுந்து போனாங்க. ஆனால் அதற்கு முன்னே பார்க்கும்போது இதுவரை யாராலும் செய்ய முடியாத அதிசயத்தை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் செய்தாரு. இதுவரை கண்டிராத மகிமையான காரியங்களை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் செய்தாரு. மன்னாவை வருஷிக்க பண்ணினாரு, அந்த கடல்களை இரண்டாக பிரிக்க வைத்தாரு, யோர்தானை கடக்க பண்ணினாரு. ஆனா இவ்வளவு மகிமையான காரியங்களை கண்ட பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போன ஒரு நிலைமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் முதலாவது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ணார கண்டவர்கள், அனுபவித்தவர்கள். இரண்டாவது, நடக்க முடியாத பாதைகளில் நடத்தப்பட்டவர்கள், செய்ய முடியாத பயங்கரமான காரியங்கள் வாழ்க்கையில செய்யப்படுத்தப்பட்டவர்கள். அந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தைகள் சொல்ல. அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய நன்மையினால் திருப்தியாகப்பட்ட தேவஜனங்கள், கர்த்தரால் போஷிக்கப்பட்டதான தேவஜனங்கள், கர்த்தரால் நடத்தப்பட்டதான ஒரு தேவஜனங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இது பார்க்கும்போது பாதைகள் இல்லாத இடத்துல கர்த்தர் பாதைகளை உருவாக்கினாரு, ஆகாரம் இல்லாத இடத்துல கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தாரு, தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தர் தண்ணீரை கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் சொல்ல போனா அது கீழே வசனங்களை பார்க்கும்போது தண்ணீர் இல்லாத இடத்துல ஒரு கண்மலையாக கர்த்தரை என்ன பண்ணாரா? தண்ணீராய் வெளிப்பட்டார். அவளோடு கூட கர்த்தர் ஞான கண்மலையாய் அவர் கடந்து வந்தாரு. அவர் போதித்து நடத்தினாரு. ஒரு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கர்த்தரால் நடத்தப்பட்ட தேவஜனங்கள், ஆவியின் நிறைவினால நடத்தப்பட்டதான தேவஜனங்கள். பிரயோஜனமா இருக்கிறது போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர் நான் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் நடத்தினாரு. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்க நிற்கிறீங்க உண்மைதான், ஆனா விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த குழந்தை சபை மக்கள் நிற்கிறாங்க, ஆனா விழதற்குரிய ஒரு நிலைமையில காணப்படுகிறது. அந்த இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்ல போனா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் கலிகூர்ந்த தேவஜனங்கள், கர்த்தரால் நடத்தப்பட்ட தேவஜனங்கள், கர்த்தரால் போஷிக்கப்பட்ட தேவஜனங்கள், கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்ட தேவஜனங்கள், தண்ணீராய் அவங்களோடு கூட ஒரு அபிஷேகத்தை நிறைவோடு அவங்களோடு கூட ஒரு ஆவியின் நிறைவோடு ஆவியாக அவங்களோடு கூட இருந்து அவர்கள் நடத்தப்பட்டதான அந்த தேவஜனங்கள். இப்போ சொல்றாரு, நீங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில விழுவதற்காக இப்படிப்பட்ட தேவஜனங்கள் தான், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தான், இப்படி அவங்களோடு நெருக்கமாக இருக்கிறதான தேவஜனங்கள் தான். இப்படிப்பட்ட தேவஜனங்களை எந்தெந்த காரியங்கள் கீழே விழ வைக்கிறது, இப்படிப்பட்ட தேவஜனங்களை எந்தெந்த காரியங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளுகிறது பார்க்கும்போது வாசிங்க. அவருடைய 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் நமக்கு எப்படி காணப்படுகிறனா? திஷ்டாங்கமாய் காணப்படுகிறது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொல்லாங்கானதை இச்சித்ததான ஒரு தேவஜனங்களாய் காணப்படுகிறார். ஏன் அவருடைய வாழ்க்கையில விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது? கர்த்தரால் நடத்தப்பட்டவர்கள் தான், கர்த்தரால் போஷிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் தான், கர்த்தருடைய மகிமையை கண்டவர்கள் தான், கர்த்தருடைய மகிமையில கலிகூர்ந்ததான தேவஜனங்கள் தான். ஏன் அவருடைய வாழ்க்கையில விழுந்து போகக்கூடிய ஒரு காரியங்கள் ஏற்பட்டது? ஏன் அவருடைய வாழ்க்கையில தகர்ந்து போகக்கூடிய காரியங்கள் ஏற்பட்டது? ஏன் அவருடைய வாழ்க்கையில கத்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்து தள்ளப்படுகிறதான நிலைமை காணப்பட்டது என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொல்லாங்கானதை இச்சித்ததான ஒரு தேவஜனங்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய ஜீவிதத்திலோ இந்த காரியங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது? பொல்லாங்கானதை இச்சிக்கிறதான தேவஜனங்களாய் காணப்படுகிறோமா? இல்லை கர்த்தர் கொடுக்கிறதான நன்மையிலே களி கூறுகிறதான தேவஜனங்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை போதித்து நடத்துவேன், நான் உன்னை போஷித்து நடத்துவேன், நான் உன்னை நடக்க வேண்டிய வழியை நடத்துவேன் சொல்லிட்டு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ணுகிறாரு. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்பட பண்ணுகிறாரு. பகலில் மேக ஸ்தம்பத்தினாலோ இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலோ நம்முடைய ஆவியின் நிறைவினால கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது உண்மைதான். ஆனா இந்த வேளையில நாம் அதே பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து வந்த போது, ஏதோ ஒரு பாதைகள் வெளிப்பட்ட போது, ஏதோ ஒரு நிலைமைகள் நம்முடைய கண்களை நாம் திருப்பி பார்த்த போது பொல்லாங்கானதை பார்த்து அதை இச்சித்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறதான நிலைமையிலே காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு உடனே பின்வாங்கி போறது கிடையாது. ஆனா சிந்திச்சு பாருங்க, இந்த வேளை ரைட் நவ, இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற இந்த வேளையில உண்மையாகவே ஆதியில் இருந்த அன்புக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறோமா? அவரோடுள்ள உறவிலே உண்மையாகவே நிலைத்திருக்கிறோமா? இல்லை ஏதோ ஒரு பொல்லாங்கான இச்சை என்கிற பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிமித்தமாக இந்த பொல்லாங்கான கிரியை
கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது நிமித்தமாக கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோமா, இல்லை கர்த்தரிடத்தில் இன்னும் தினம் தினம் நெருங்குகிற அனுபவத்தில் காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களை கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டோம் நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையை விழ பண்ணுகிறது என்ன அப்படின்னா, இந்த பொல்லாங்கான வழிகளோ பொல்லாங்கான கிரியைகளும் வாழ்க்கையில தோன்றி அதை இச்சிக்க பண்ணி அநேக நேரங்களில் கண்மலையின் மேல உறுதிப்படுத்தப்பட்ட அடிகள் இந்த நாட்களை கண்மலை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறாரு, அநேக எல்லாருடைய அடிகளை கர்த்தர் என்ன பண்ணானா கண்மலையின் மேல உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கண்மலையின் மேல உறுதிப்படுத்தப்பட்ட நீங்க, பிரசன்னத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற நீங்க, நன்மையினால் நிரப்பப்பட்ட நீங்க, கர்த்தரை போதித்து நடத்தப்பட்ட நீங்க, அநேகருடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறதா, உறுதிப்பட்டு படுத்தப்பட்ட அடிகள் இந்த நாட்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிற நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த பகல் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து சொல்றாரு, இந்த விலகி போன அடிகள் திரும்பவும் கண்மலை மேல உறுதிப்படுத்தப்படட்டும், விலகி போன பாதைகள் கர்த்தரிடத்தில் திரும்பப்படட்டும், விலகி போன கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு திரும்பவும் வாங்க நிற்க என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாய் காணப்படு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாகுமோ 21ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. என்னாகும் 21:5. ம் 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 ஹல்லேலூயா. பொல்லாங்கானதை இச்சித்தார்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய நன்மைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அற்பமா எண்ணுகிறதான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மைகளை கண்டபோது, உலகத்தின் ஆசீர்வாதங்களை கண்டபோது, உலகத்தின் மேன்மையை கண்டபோது, உலகத்தின் மனிதர்கள் செழித்திருக்கும் போது, நண்பர்கள் செழித்திருக்கும் போது, உற்றார் உறவினர்கள் செழித்திருக்கும் போது, அதை கண்டு கர்த்தர் கொடுத்ததான கர்த்தர் காட்டினதான வழிகளை விட்டு விலகி போகிற இருதயம் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட பொல்லாங்கானது இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்து என்னுடைய வழிகளை விட்டு விலகி போனது போல விலகி போகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வழியிலே நிலைத்திரு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிற்க பண்ணுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நிற்கிற நாம் ஏன் விழுந்து போகிறோம்னு பார்க்கும்போது, அடிகள் உறுதிப்படுத்தப்பட்ட நம்முடைய அடிகள் ஏன் சறுக்குறன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய நன்மைகளை விட்டுட்டு, கர்த்தர் கொடுத்ததான சகல ஆசீர்வாதங்களை விட்டுட்டு உலகத்தின் பாதைக்கு நேராக பொல்லாங்கான பாதைகளை இச்சிக்கிறது நிமித்தமாக நம்முடைய அடிகள் அநேக நேரங்களே சறுக்கிற அடிகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் காலையில் ஒரு விஷயம் கூட நம்மை பார்த்து சொல்றாரு, விலக்கப்பட்ட அடிகள் திரும்பவும் கண்மலையாக கிறிஸ்துவின் மேல ஒரு விஷயம் கூட உறுதிப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா எப்படி அவர்கள் இச்சிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அதே என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் தான் அவங்களை நடத்திக்கிட்டு வராரு. அந்த வேளையில கர்த்தருடைய மேகம் தான் அவங்களை சூழ்ந்திருக்கு. அந்த வேளையில கர்த்தருடைய மன்னா தான் பொழியப்படுது. அந்த வேளையில கர்த்தர் கொடுக்கிற தண்ணீரை தான் குடிக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிற மன்னாவை தான் புஷிக்கிறாங்க. கர்த்தர் காட்டுகிற வழிகளை தான் நடக்கிறாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத இச்சையான கிரியைகள்ல அவர்கள் ஈடுபடுகிறதான தேவஜனங்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டதான தேவஜனங்கள், பரிசுத்த பாதைகள் நடக்க வேண்டியதான தேவஜனங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தின் பாதைகளை நடக்க வேண்டியதான தேவஜனங்கள் இப்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அசுத்தத்துக்கு நேராக தங்கள் கண்களை திருப்புறாங்க. பொல்லாத இச்சைகளுக்கு நேராக தங்கள் கண்களை திருப்புறாங்க. பொல்லாத அசுத்தத்துக்கு நேராக தங்கள் கண்களை திருப்புறாங்க. பொல்லாத உலகத்தின் மேன்மைக்காக தங்கள் கண்களை திருப்புறாங்க. பொல்லாத சத்துருவே கன்னிகளுக்கு நேராக தங்கள் கண்களை திருப்புறாங்க. நிற்கிற தேவஜனங்கள் விழுந்து போகிறதான நிர்பந்தமான நிலைமை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன் அந்த ஜனங்கள் விழுந்து போனாங்க? நின்ற ஜனங்கள் ஏன் விழுந்து போனாங்க? இப்போ நாம் காண்கிறபடி அல்ல, கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாக கண்ட தேவஜனங்கள், கர்த்தருடைய மன்னாவை பிரத்யட்சமாய் புசித்ததான தேவஜனங்கள் இப்போது என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த நன்மையை காட்டிலும் இந்த உலகத்தின் வருகிறதான அந்த ஆசை இச்சை என்கிறதான கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலே மேலோங்கி கிரியை செய்ததாய் அந்த ஜீவிதத்திலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. நன்மையாகவே கர்த்தருடைய நன்மை விட்டு உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டு அசுத்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தினா மறந்து விடாதீங்க, நாம் நிற்கிற நாம் விழுந்து போவோம் என்பதை ஒருபோது நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில எது விளைவிக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை விட்டு எது விலக்கி போடுகிறது என்று பார்க்கும்போது, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ சபைகள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ
குடும்பங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த நாட்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, விழுந்து போகிறதான, விழுந்து நிர்பந்தமான ஒரு நிலைமையில போகிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலும் பார்க்க முடியும், நம்முடைய கண்களால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். நின்று கர்த்தருக்காக பிரகாசித்ததான தேவஜனங்கள், நின்று கர்த்தருக்காக மகிமையான அற்புதங்களை அடையாளங்களை செய்ததான தேவஜனங்கள், நின்று கர்த்தருடைய சபைகளை கட்டி எழுப்பினதான தேவஜனங்கள், தரிசனத்தோடு அநேக தேவஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தினதான தேவஜனங்கள். இன்னும் சொல்ல போனா கைகளை வச்சாலே அவர்களுக்கு சுகம் உண்டாகும், கைகளை வச்சாலே அபிஷேகத்தால் நிறையப்படும், கரங்களை வச்சாலே தெய்வீக மகிமை வெளிப்படும். அப்படிப்பட்டதான தேவஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டு, பரிசுத்தத்தால் உருவாக்கப்பட்டு, பரிசுத்தத்தால் தேவ கிருபைகளை பொழிந்தள்ளப்பட்டதான அந்த பரிசுத்தம் எப்போது அவளுடைய வாழ்க்கையை விட்டு எடுபட்டு போனதோ, அப்போ கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாதபடிக்கு எடுபட்டு போனதான ஒரு நிலைமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்திலே தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு, தேவனுடைய சுத்திகரிப்பின் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் கொடுத்ததான அந்த வெண் வஸ்திரத்தை கரைப்படுத்தப்பட்ட நிலைமையில யாராச்சும் காணப்படுறீங்கன்னா, இந்த காலவேளையில் இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு திரும்பி வாங்க. அசுத்தமான வாழ்க்கையை விடுங்க, பாவத்தின் வாழ்க்கையை விடுங்க, உலகத்தின் மோகத்தை விடுங்க, அசுத்தத்தின் கிரியைகளை விடுங்க, அந்த வெண் வஸ்திரம் கரையாக்கப்பட்ட நிலைமைகளை விடுங்க. இந்த காலவேளையில திரும்ப உன்னை ஏற்றுக்கொண்டு அந்த வெண் வஸ்திரத்தை திரும்பவும் தந்து உன்னை உன் நிலையிலே நிறுத்தி உன் அடிகளை திரும்ப உறுதிப்படுத்த என் தேவன் அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே அவர் எச்சரித்து சொல்கிறாரு, நீ விழப்போகிற, இன்னும் கொஞ்ச நேரம் கூட கடந்து போச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள் கூட கடந்து போச்சுன்னா, இன்னும் கொஞ்ச மாதங்கள் கூட இதே நிலைமையில நீ டிராவல் பண்ண அப்படின்னா நீ விழுந்து போவ என்பதை நீ மறந்து விடக்கூடாது. இதுவே கடைசி நாள், இதுவே எச்சரிப்பு நாள், இதுவே அனுக்கிரக காலம். அந்த பொல்லாத கிரியைகளிலிருந்து இந்த பகல் காலத்தில் நீ திரும்பி வந்து கர்த்தருடைய பாதபீடத்தில் வந்து அமருவேனா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து அமருவேனா, அந்த அசுத்தத்தை விட்டு நீ திரும்புவேனா, அந்த பாவ வாழ்க்கையை விட்டு திரும்புவேனா, அந்த பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புவேனா, உலகத்தின் மோகத்தை விட்டு திரும்புவேனா. கர்த்தர் இந்த காலங்களை எச்சரித்து சொல்கிறாரு, இதுவே கடைசி தருணமாய் கூட உனக்கு காணப்படலாம். இந்த பகல் காலத்தில் நீ திரும்பி வந்தேனா, கர்த்தர் திரும்ப உன் வழியிலே நிறுத்தி, உன் ஸ்தானத்திலே நிறுத்தி, உன் அடிகளை உறுதிப்படுத்த இந்த காலங்களிலே ஏக்கத்தோடு கரங்களை நீட்டினவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யாரோடு பேசுகிறார்னு தெரியல, ஆனா யாரோடு கர்த்தர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இதுவே உனக்கு ஒருவேளை கடைசி தருணமாய் காணப்படலாம், கடைசி எச்சரிப்பாய் காணப்படலாம், கடைசி நொடியாக காணப்படலாம். இந்த பகல் காலத்திலே நீ பரிசுத்தத்துக்கு திரும்புவேனா, உன்னிடத்தில் கர்த்தர் திரும்புவாரு. ஆனா நீ பரிசுத்தத்துக்கு திரும்பல அப்படின்னா கர்த்தர் முன்னை விட்டு எடுபட்டு போவாரு, நீயும் விழுந்து போவ என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாத. ஹல்லேலூயா. கொரிந்திய சபை குறித்து பார்க்கும்போது பரிசுத்தத்தால் நிறையப்பட்டதான தேவஜனங்கள், பரிசுத்த வாழ்க்கையிலே திறந்திருந்ததான தேவஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட தேவஜனங்கள், சகல கிருபைகளினாலும் வரங்களினாலும் நிரப்பப்பட்டதான தேவஜனங்கள் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்ததான அந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்கன்னா, வேசித்தனத்திற்கும் பாவத்திற்கும் உலகத்தின் அசுத்தத்திற்கும் இடம் கொடுத்த நிமித்தமாக பரிசுத்தவான்கள் விழுந்து போனாங்க, பரிசுத்த வாட்டிகள் விழுந்து போனாங்க, தேவ பிரசன்னத்திலே களி கூர்ந்தவங்க விழுந்து போனாங்க, தேவனுடைய கிரியைகளை கண்டவர்கள் விழுந்து போனாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட தேவஜனங்கள் பரிசுத்தத்தை இழந்து போனதான காரணம். ஹல்லேலூயா. இந்த அநேக சபைகள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் பரிசுத்தத்தை இழந்து போனதுதான் காரணம். பரிசுத்தத்துக்கு கிரியை செய்யும்படியாக, பரிசுத்தத்துக்கு நடத்தப்படும்படியாக உருவாக்கப்பட்டதான அநேக பரிசுத்த பாத்திரங்கள் தங்கள் பரிசுத்தத்தை இழந்து போய் தங்கள் வெண்வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தி தங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளை நஷ்டப்படுத்தி தங்களுக்கு கொடுத்ததான வரங்களை நஷ்டப்படுத்த நிமித்தமாக இந்த அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிறது, அநேக சபைகள் சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிறது. கர்த்தர் இந்த காலவேளையிலே வாஞ்சியோடு அன்போடு ஒரு விசை கூட நம்மளுக்கு அன்பு கொண்டு சொல்றாரு, பரிசுத்தத்துக்கு திரும்பி வாங்க, சுத்திகரிப்புக்கு திரும்பி வாங்க, கர்த்தருடைய கிருபைக்கு திரும்பி வாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு திரும்பி வாங்க. கர்த்தர் திரும்பவும் அதன் ஸ்தானத்திலே நிறுத்தி நம்முடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை கண்டதான தேவஜனங்கள் தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்ததான தேவஜனங்கள் தான், கர்த்தருடைய ப்ரொவிஷன்ஸ் உள்ளார மனதார கண்டு கொண்டதான தேவஜனங்கள் தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை விட்டும் விலகி போகிறதான தேவஜனங்களாய் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாளையத்துக்குள்ளே வாசம் பண்ணினா, கர்த்தர் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணினா, கர்த்தர் சபைக்குள்ள வாசம் பண்ணினா, கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாசம் பண்ணினா, பரிசுத்தம் இல்லைனா அவர் வாசம் பண்ண முடியாது
என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம நாம அவரிடத்துல நெருங்க முடியாது. நம்மிடத்துல பரிசுத்தம் இல்லைன்னா அவரும் நம்மிடத்தில் வாசம் பண்ண முடியாது என்பதை ஒருபோதும் தேவ சபை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள் என்னன்னா அந்த காரியத்தை அநேகர் மறந்து, அந்த காரியத்தை அநேகர் இழந்து போய் காணப்படுகிற நிலைமைதான் அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணம், அநேக குடும்பங்கள் தகர்க்கப்படுவதற்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு போவதற்கு காரணம் என்னன்னா கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியல, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க கிரியை செய்ய முடியல, கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்பட முடியல, கர்த்தருடைய கரங்கள் அங்க வெளிப்பட முடியல, கர்த்தருடைய தயவுள்ள கிருபைகள் அங்க வெளிப்பட முடியல. ஏன்னா பரிசுத்தம் குடும்பத்தை விட்டு அச்சு போய்விட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்துல ஒரு ஆள் சுத்தமாய் காணப்பட்டாலும் அந்த பாளையம் சுத்திகரிப்பின் நிலைமையில காணப்படாது. அப்போ அந்த குடும்பமே அநேக நேரங்களில் சிதறடிக்கப்படுகிற நிலைமை. யோனாவை குறித்து பார்க்கும்போது ஓல் கப்பல்ல யாருமே பாவம் செய்யல, யாருமே கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகல, யாருமே கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி போகல. கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி போனது யார் அப்படின்னா இந்த ஒரே ஒரு யோனா தான் விலகி போனாரு. ஆனா சிதறடிக்கப்பட்டது யாருன்னு பார்க்கும்போது முழு கப்பலும் சிதறடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஆகானை குறித்து பார்க்கும்போது பாவம் செஞ்சது யாருன்னா ஆகான் மட்டும்தான். தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செஞ்சது யாருன்னா அந்த ஆகான் மட்டும்தான். இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லா கீழ்ப்படியாமை செஞ்சது யாருன்னா இந்த ஆகான் மட்டும்தான். அசுத்தமானதை உள்ளே கொண்டு வந்து யாருன்னா இந்த ஆகான் மட்டும்தான். ஆனா சிதறடிக்கப்பட்டது முழு பாளையமோ முழு சபையும் சிதறடிக்கப்பட்டது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரே ஒரு பினெகாஸ் பரிசுத்தத்திற்காக எழும்பி நின்றாரு. கர்த்தர் அந்த சபையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்தில் கர்த்தர் சொல்றாரு இந்த பாளையம் சுத்திகரிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட முடியும். பாளையம் சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும். இந்த பகல் காலத்திலே ஒருவேளை தவிர்க்கப்பட்ட நிலைமையோடு அசுத்தத்தின் வாழ்க்கையோடு காணப்படுவீங்கன்னா கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கூட எச்சரித்து உங்களை பார்த்து அன்பாய் சொல்றாரு. நீங்க திரும்பி வாங்க, பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து வாங்க, கர்த்தருடைய அன்புக்கு நேராய் கடந்து வாங்க. திரும்பவும் நீ சுத்திகரித்து உன் அடிகளை கண்மலையின் மேல கர்த்தர் உறுதிப்படுத்த அவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிதறடிப்புகள் மாறட்டும், ஒடுக்கப்படுகிற நிலைமை மாறட்டும், தகர்க்கப்படுகிற நிலைமை மாறட்டும். ஏசாயாவில் திருப்பிக் கொள்ளுங்க 1ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கோம். ஏற்கனவே நாம் அந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் அதனுடைய 5 வசனத்தை வாசிங்க. அதனுடைய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. போது இங்கே பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அடிக்கப்படணும், ஏன் விலகி போனீங்க, ஏன் தலையெல்லாம் ஏன் இதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லாத ஒரு நிலைமை, காயம் வீக்கம் சீல்பிடிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஏன் இந்த நிலைமை குடும்பங்களில் வருகிறது, ஏன் இந்த நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறது, ஏன் இந்த நிலைமை சபைகளில் கடந்து வருகிறது? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் மூட்டின ஒரு நிலைமை, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம்ம ஏன் எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள முடியாது கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் இந்த பகல் வேளையில பரிசுத்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புங்க, அவருடைய அன்புக்கு நேராக வாழ்க்கையை திருப்புங்க, அவருடைய சுத்திகரிப்புக்கு நேராக வாழ்க்கையை திருப்புங்க. ஒரு கரை திரை இல்லா சபையாக, ஒரு கற்புள்ள கன்னியாக அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக உங்களை சமர்ப்பிங்க. இதோ சிதறடிக்கிற உனக்கு முன்பாக நிற்காதபடிக்கு அந்த சிதறடிக்கிற கிரியைகளை உன் வாழ்க்கையை விட்டு திரும்ப பண்ணி உன்னை திரும்ப உன் ஸ்தானத்தில் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி உன் தலைகளை உயர்த்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையில அவர் பிரசன்னமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தோல்வியின் ஆழங்கள்ல போய் கொண்டிருக்கீங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நிர்பந்தமான நிலைமையில போய் கொண்டிருக்கீங்க. உங்களாலே ஏன் இந்த காரியம் சம்பவித்தது என்று உங்களால் கிரகித்து கூட பார்க்க முடியாத அளவில் ஏதோ ஒரு சில தேவ பிள்ளைங்க தோல்வியின் ஆழங்களில் போய்கிட்டு இருக்கீங்க. ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் மூட்டினதுன்னு ஒரே ஒரு ரீசன் தான். இந்த அநேகருடைய வாழ்க்கையில விளக்கப்பட்ட ஒரு நிலைமை, கர்த்தர் கிரியை செய்ய முடியாத நிலைமை, கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் வெளிப்படாத முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த கடைசி நேரத்தில் இந்த நாளிலும் கூட இதுவே நாளாய் உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இதுவே அனுக்கிரக காலமாக உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இதுவே இரட்சணிய நேரமாக இந்த சபையிலே கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ திரும்பவும் இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம் உண்டாக்குகிறதான நிலைமைக்கு நேராக திரும்பவும் அப்படின்னா திரும்ப உன்னை நிலைநிறுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனமுத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் நிறைவேற்றுவார். என்னதான் அவனுக்கு கடைசி தருணம்னா இதுதான் கடைசி தருணமா இருக்கும். இன்னைக்கு நீ திரும்பி வரணும்னா இன்னைக்கு திரும்பி வந்துதான் ஆகணும். கர்த்தர் திரும்ப உன்னை நிலைநிறுத்த கர்த்தர் போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவை குறித்து அநேக நேரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். தாவீது ராஜா மிகவும் நல்ல ஒரு மனுஷன் தான். கர்த்தரை துதித்து பாடுகிறதான, கர்த்தரை உயர்த்துகிறதான, கர்த்தரை போற்றுகிறதான அநேக சங்கீதங்களை பாடினதான ஒரு மனிதன் தான். அநேக மகிமையான காரியங்களை செய்ததான ஒரு மனிதன் தான். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினது யாருன்னு பார்க்கும்போது சாலமோன் தான் கட்டினாரு. ஆனால் கட்டுவதற்குரிய சகல காரியங்களை ஏற்படுத்தி வச்சது யாருன்னா தாவீது தான் ஏற்படுத்தி. கட்டினது மாத்திரம் தான் சாலமோனு, செஞ்சதெல்லாம் யாருன்னா தாவீது தான். நெய் மட்டும் தான் யாருக்கு போச்சு அப்படின்னா சாலமோனுக்கு போச்சு. ஆனால் அதை செஞ்சு யாருன்னா தாவீது தான் சகல காரியத்தை செஞ்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதன் அந்த ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சாரு. பச்சை பாலடத்துல ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவத்து நிமித்தமாக உசியாவை என்ன பண்றாரு, கொன்னு போடுறாரு. அந்த இரத்த பலிக்காக அந்த பரிசுத்த வானிடத்திலும் கணக்கு கேட்டார் அப்படின்னா, இருதயத்துக்கு ஏற்றுதான அந்த மனிதனிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்டார் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா அவர் கணக்கு ஒப்புவிச்சதை காட்டிலும் நீங்களும் நானும் தான் அநேக கணக்கு ஒப்புவிக்கணும். அவர்கள் யாருடைய பலியை செலுத்தி ஒப்புரவானாங்கன்னா மிருகங்களுடைய பலிகளை செலுத்தி தான் ஒப்புரவானாங்க. ஆனா நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டது மிருகங்களின் பலியாய் அல்ல, காளையின் பலியாய் அல்ல, புறா குஞ்சின் பலியாய் அல்ல, ஏதோ ஒரு சாதாரணமான போஜன பலியாய் அல்ல. நம்மை தெரிந்தெடுத்தது நம்முடைய ரத்தத்தை சிந்தியாக்கு நம்மை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. நம்முடைய சொந்த ஜீவனை தந்தாக்கு நம்மை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவையிலே கடைசி ரத்த வரைக்கும் சிந்தியாக்கு நம்மை மீட்டெடுத்துக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிப்பது அதிக மேலான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்திலே அந்த கணக்கு கேட்டானா உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் நிச்சயமாக அந்த கணக்கை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த பகல் காலத்திலே பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை திருப்புவோம். உன்னதமான கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்புவோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறதா விழுந்து போகிற நிலைமையிலிருந்து அடிகள் உறுதிப்படுத்தப்படுகிற நிலைமையில கடந்து வரட்டும். கர்த்தருடைய மகிமையிலே ஸ்தாபிக்கப்படுகிற நிலைமையிலே கடந்து வரட்டும். ஒரு விசை கூட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் ஒரு விசை கூட கர்த்தர் ஸ்தாபிக்கிறதான நிலைமையில கடந்து வரட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அதே போல தான் சிம்சோனை குறித்து அநேக நேரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவர் மிகவும் பராக்கிரமமான ஒரு அபிஷேகத்தால் நிறையப்பட்டவர். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது கண்களை நிச்சயிக்கும், மாம்சத்தை நிச்சயிக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழியிலும் இடம் கொடுத்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் நினைக்க அங்கே எழுதப்பட்டிருக்கும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய தரிசனத்தையும் இழந்து போனதான ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எப்போது அவருடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் எடுக்கப்பட்டு போனதோ, எப்போது சுத்திகரிப்பின் வாழ்க்கையை எடுபட்டு போனதோ, எப்பொழுது தீர்மானத்தின் வாழ்க்கையை எடுபட்டு போனதோ, அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் அவரை விட்டு வெளியேறி போனது. கர்த்தர் கொடுத்ததான அபிஷேகமும் வெளியேறி போனது. ஹல்லேலூயா. இந்த பல்காலத்தில் அநேக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறதான தேவஜனங்களை காணப்படுகிறோமா? இல்லை ஏதோ ஒரு நிலைமையில் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கை விட்டு அச்சு போனதான ஒரு நிர்பந்தமான நிலைமை காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்தாவின் நம்மிடத்தில் கடந்து வரும்போது மிகவும் ஆர்ப்பரிப்போது எக்கால துணியோடு ஒருவேளை கடந்து வரலாம். ஆனால் சிம்சோனை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போனது என்ன பண்ணலையா? அறியாதவனாய் காணப்பட்டானா? அதே போல ஒரு நிர்பந்தமான நிலைமையில நாம் காணப்படுகிறோமா? இல்லை, பரிசுத்தத்திலும் பரிசுத்த ஆவியிலும் களி கூறுகிறதான தேவஜனங்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே தரிசனம் இழந்து போனது. கர்த்தர் கொடுத்த அழைப்பு இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த வரங்களை இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் கொடுத்ததான மேலான நோக்கத்தை இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் திரும்ப உங்களை தான் அழைக்கிறாரு. திரும்ப அந்த அழைப்புக்கு திரும்பவா, திரும்ப கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு திரும்பவா, திரும்ப அவர் கொடுத்த கிருபைகளை நிலைத்திரு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாட்களை உனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு உலக நன்மைக்காக, ஏதோ ஒரு உலக ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ ஒரு உலகத்தின் நன்மைகள் கிடைக்கும் என்கிறதான ஆசையோடு கர்த்தருடைய வழியை விட்டு நீ விலகி போயிட்ட, கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகி போயிட்ட, கர்த்தருடைய கிருபைகளை விட்டு நீ
விலகி போயிட்டேன். ஆனா இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து பிரத்யட்சமா பேசுறாரு. விலகி போனது இருக்கட்டும், இந்த உலக நன்மைக்காக கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகி போனது இருக்கட்டும், கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு விலகி போனது இருக்கட்டும், உண்மையில் போடப்பட்டதான மேலான கிருபைகளை விட்டு விலகி போனது இருக்கட்டும். ஆனா இந்த பகல் காலத்திலே கர்த்தர் சொல்றாரு, அந்த அழைப்புக்கு நீ திரும்பி வருவேனா? திரும்ப உன் தலையை கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாரோட கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசுகிறாரு. அந்த அழைப்பை இழந்து நிற்கிற, அந்த அழைப்பை விட்டு யோனாவை போல தூரமாய் விலகி போகிறதான உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் திரும்பி வா, உன்னை நான் பயன்படுத்த போதுமானவராய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தரிசனத்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் இழக்க வைக்கிறது என்னன்னா, இந்த பரிசுத்தம் அசுசிப்படும் போது, இல்லை அசுத்தமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை வரும்போது, இச்சை என்கிறதான காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தரிசனமும் இழந்து போகிறது. கர்த்தர் நம்மை வைத்ததான தேவ திட்டங்களும் நம்மை விட்டு அகன்று போகிறது. ஹல்லேலூயா. சிம்சோன் எதற்காக திட்டம் பண்ணப்பட்டானா? பெலிஸ்தருடைய சேனைகளை முற்றிலுமாக முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தரிசனத்தையும் ஒரு திட்டத்தையும் கொடுத்தாரு. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அந்த திட்டமும் நிறைவேறல, தரிசனமும் நிறைவேறல, தேவனுடைய கிருபைகள் நிறைவேறக்கூடாதபடிக்கு முற்றிலுமாக தடைப்படுத்தப்பட்ட நிலைமை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த பகல் காலத்தில் ஒருவேளை தேவ திட்டத்தையும் தேவ தரிசனத்தையும் இந்த பரிசுத்தம் குலைச்சலாத நிமித்தமாக இழந்து நிற்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், இனியும் நீ விழுந்து போகாத, இனியும் தகர்ந்து போகாத, இனியும் பின்வாங்கி போகாத, இனியும் தூரமாய் போகாத. போன தூரம் போகட்டும், நீ திரும்பி போன தூரம் போகட்டும், நீ திரும்பி கர்த்தரிடத்தில் வா. திரும்பவும் அந்த தரிசனத்தினால் உன்னை நிரப்பி திரும்பவும் கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யோபு அதனுடைய 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை பண்ணி ஆகணும். நம்முடைய கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு கண்களாய் மாறி ஆகணும். அசுத்தத்தை பார்க்கிற கண்களை விட்டுவிடணும், பாவத்தை பார்க்கிற கண்களை விட்டுவிடணும், பாவத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிற கண்களை விட்டுவிடணும், அசுத்த காரியங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுகிற கண்களை விட்டுவிடணும். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. மனவாளனாகிய கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. நம்மை சேர்க்க வருகிறதான அந்த பரிசுத்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக நம்முடைய கண்கள் மீறாதபடிக்கு நம்முடைய கண்களை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த அநேக பாவங்களுக்கு காரணம் என்ன? அநேக வழி விலகலுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது எதை பார்க்கிறாங்க? கண்கள் மூலமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறாங்க. அது கற்பம் தரித்து ஒரு பாவமாக அது வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த பகல் காலத்திலே இந்த கண்களை யாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கன்னா, நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நித்தியமான கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக நம்முடைய கண்கள் வேறெங்கும் வழி விலகாதபடிக்கு அந்த உடன்படிக்கையை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த பரிசுத்தத்துக்கு நேராக, அந்த மனவாளனுக்கு நேராக உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஜீவிதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அதை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். போதும். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். அதனுடைய வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இந்த வசனம் வாசித்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு சபையை குறித்து சொல்ல, பெருகமு சபையும் தியத்திரா சபையும் நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படிப்பட்ட சபையாய் காணப்பட்டாங்க அப்படின்னா, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்து கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டதான தேவஜனங்கள், கர்த்தருக்கு சாட்சியாக நின்றதான தேவஜனங்கள், இன்னும்
கிரியைகளையும் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்குதான். இன்னும் கர்த்தருக்காக அதிகமாக ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்காக முன்னின நாட்களில் அதிகமாக பிரயாசப்படுறீங்க, கர்த்தருக்காக இன்னும் ஓடுறீங்க, கர்த்தருக்காக இன்னும் பிரயாசப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, கண்களுக்கு கலிக்கம் போடாத ஒரு நிலைமையில அநேகருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் இந்த பரிசுத்த ஆவியில் இந்த காலையிலே சபையை பார்த்து, ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, உன் கண்களை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு, உன் கண்களை பரிசுத்த ஆவியானவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு, உன் கண்களை மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு. உன் கண்கள் பார்வை அடைவதாக. நீ பார்வை அடையணும் அப்படின்னா, நீ பரிசுத்தத்தை பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, மேலான கிருபைகளை அடையணும் அப்படின்னா, உன்னதமான கிருபைகளை நிலைத்திருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, முதலாவது உன் கண்களை மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு, பரிசுத்த ஆவியானவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு. அடுத்ததாக நீ பார்வை அடையும்படியாக உன் கண்களுக்கு இந்த பகல் காலத்திலே கலிக்கம் போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்தந்த தேவஜனங்களுக்கு கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சுருக்கமா சொல்ல போனா, அசுத்தமானதை தொடாதிருக்கும்படியாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் அந்த கொரிந்திய சபையுடைய வாழ்க்கையில ஒரு விழுகை கடந்து வந்தது? நின்ற ஜீவதினங்கள் சகல ஆவிக்கிற வரங்களினால் நிரப்பப்பட்ட ஒரே சபை அப்படின்னு பார்த்தா இந்த கொரிந்திய சபை மட்டும்தான். சகல கிருபைகளால் நிறையப்பட்ட ஒரு சபைன்னு பார்த்தா இந்த கொரிந்திய சபை மட்டும்தான். பரிசுத்தத்தில் மிகவும் திகழ்ந்த ஒரு சபை எதுன்னு பார்த்தா இந்த கொரிந்திய சபை தான். இப்போ என்ன பண்ண நிற்கிறவன் விழுகிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. விழுகிற நிலைமைக்கு முதலாவது காரணம் என்னென்னா, நான் வாசித்தது போல பொல்லாத கிரியைகள், பொல்லாத இச்சையான செயல்களுடைய வாழ்க்கையிலே விழுகைக்கு காரணமாய் காணப்படுகிறது. அதனால் கர்த்தர் சொல்ல, அந்த விழுகை உன் வாழ்க்கையில் வராது இருக்கிறன்னா, உன் கண்களை மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளு, உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. இப்போ நான் வாசித்ததான வசனத்தை சொல்றாரு, உன் சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய் காணப்படுகிறது, ஆனால் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. அசுத்தத்திற்கு விலகி ஓடுங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், உன்னை தொடர்ந்து வருகிறதான அசுத்தமான கிரியைகளுக்கு விலகி ஓடுங்க, பரிசுத்தத்தை கெடுக்கிறதான காரியங்களுக்கு விலகி ஓடுங்க. கர்த்தரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா நீ யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க அப்படின்னா, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க. நீ என்ன போட்டிருக்க அப்படின்னா, கலிக்கம் போட்டிருக்க. அதோடு கூட நீ அசுத்தத்தை தொடாதிருக்கும் போது மீதி உள்ளதை கர்த்தர் மணவாளன் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மணவாட்டி மணவாளனுக்குரியது. அவரோடு கூட உடன்படிக்கை கொண்டுனா நமக்கு ஒரு பிரச்சனை, மணவாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா மணவாளன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நிச்சயமாக அவர் வந்து நம்மை மேற்கொண்டு சகல காரியத்தையும் செய்து முடிக்க அவர் போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஏன் மணவாளன் நம்மிடத்துல கிரியை செய்ய முடியல அப்படின்னா, அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதில் ஈஸியாக விழுந்து போயிடும் அப்படின்னா, நம்முடைய கண்கள் மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணாத ஒரு நிலைமையில காணப்படுகிறது. இந்த பகல் காலத்தில் ஒப்பு கொடுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் பார்வையிடும்படியாக உம்மோடு உடன்படி. ஒரு நிமிஷம் அப்படி கரங்களை வானத்துக்கு தான் உயர்த்தி அப்பா பார்த்து எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே மணவாளனாய் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கண்ணீரோட பாட்ட கேளுங்க. எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் நீங்க காணப்படலாம், ஒரு விழுந்து போகிற நிலைமையில காணப்படலாம், நிலை நிற்கிற கிழமையில காணப்படலாம், ஒருவர் எல்லாமே இழந்து நிர்பந்தமான நிலைமையில காணப்படலாம். அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறேன். சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபங்க எல்லாரும் கேளுங்க, மணவாளனை உம்மோடு உடன்படிக்கை பண்ணி அறிக்கையிடுங்க. ஓ ரபா சந்தலப உரியாந்தல் கரகதுனா, இந்த பகல் காலத்துல உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம். ஓ நீ பார்வையிடும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடப்படட்டும், உன் கண்களுக்கு கலிக்கம் போடப்படட்டும். ஓ ரபா சந்தலப உரியாந்தல் கரகதுனா அல்கரேதல போஷக ரகதுனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனோடு கண்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளட்டும், உடன்படிக்கை பண்ணப்படட்டும், உடன்படிக்கை பண்ணப்படட்டும். ஆகையால் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு இந்த பகல் காலம் உன் கண்கள் மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணப்படட்டும், மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க அப்பாட்ட கேளுங்க, எங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடுவீராக, எங்கள்
கண்களுக்கு கலிக்கம் போடுவீராக. அசுத்தமானதை தொடாதபடிக்கு, அசுத்தமான கிரியைகளை செய்யாதபடிக்கு, அசுத்தமான காரியங்கள் எங்கள் கைகள் போகாதபடிக்கு, அசுத்தமான கிரியைகள் எங்கள் கால்கள் போகாதபடிக்கு, எங்கள் பாதைகள் உமக்கு முன்பாக செவ்வையாய் காணப்படட்டும். எங்கள் பாதைகள் உமக்கு முன்பாக செவ்வையாய் காணப்படட்டும். எங்கள் கண்கள் உம்மை பார்க்கட்டும். உம்மோடு உடன்படிக்கை பண்ணட்டும். உம்மோடு உடன்படிக்கை பண்ணட்டும். ஓ ராதா ஷதரா ஹதல்க ரகதனா. இந்த பகல் காலத்தில் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொரு தேவ மக்களையும் பார்த்து கேட்கிறாரு, உன் கண்களை என்னோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுமா, உன் கண்களை என்னோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுமா. ஓ ஹalleluya ஹalleluya. விச்சோனதை நான் பார்த்துக்கிறேன், விச்சோனதை நான் பார்த்துக்கிறேன். ஓ வேலை நீ என்னோட உடன்படிக்கை பண்ணினா போதும், நீ என்னோட உடன்படிக்கை பண்ணினா போதும். மனவாளனை மனவாட்டியாக ஒண்ணு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். உன்னுடைய காரியங்களை நான் மேற்போட்டு கொள்ளுகிறேன். உன்னுடைய காரியங்களை நான் மேற்போட்டு கொள்ளுகிறேன். ஒரு ராஜா சதாராக அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. இந்த பகல் பாளையம் பரிசுத்தமாகட்டும். ஒரு சபை பரிசுத்தமாகட்டும். சபை தேவ ஜனங்கள் பரிசுத்தமாகட்டும். இந்த பகல் வேளையில கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படட்டும். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. நீ பார்வையிடும்படிக்கு கர்த்தர் உன் கண்களை கலிக்க போடுகிறார், கர்த்தர் கலிக்க போடுகிறார். நீ அசுத்தமானதை தொடர்ந்து இருப்ப, திரும்பவும் அடிகள் உறுதிப்படுத்தப்படும், திரும்பவும் அடிகள் உறுதிப்படுத்தப்படும். உன் கண்களால் நீ பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா பலவாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்ட, பலவாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்ட, பலவாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்ட. ஓயாரா ஹர்ஷக ரகதலி கரகதலா. ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவ ஜனங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உடன்படிக்கை பண்ணி கொள்ளட்டும். ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆவியினால ஒரு விஷயம் கூட கத்த நிரப்புங்க, ஒரு விஷயம் கூட கத்த நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓராரா ஷதராக உருகரா அதல ஓஷக அரகதலா. எங்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளப்படட்டும். பார்வையிடும்படிக்கு கலிக்க வெளிப்படட்டும், பார்வையிடும்படிக்கு கலிக்க வெளிப்படட்டும். ஓ ராஜா ஷக்கரே வெல்கரா. ஓ அசுத்தமானது தொடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபைகள் வெளிப்படட்டும். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஓ கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த பகல் காலத்தில் நீ பார்வையிடும்படிக்கு ஓ கலிக்கும் கண்களை போடப்படுவதாக. ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசுத்தமானதை தொடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. நீ பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு, நீ தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பாதைகள் உன்மத்தியில வெளிப்படக்கூடாதபடிக்கு அநேக அசுத்தத்தின் கிரிகள் நிமித்தமாக உன் நன்மைகள் தடைபடுகிறது. இந்த பகல் காலத்தில் அசுத்தம் தொடாதபடிக்கு உன் கண்கள் பார்வையிடத்தக்கதாக கலிக்க வெளிப்படுவதாக, கலிக்கம் போடப்படுவதாக. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. நம்முடைய கண்கள் மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளப்படட்டும். நம்முடைய கண்களில் ஒரு கலிக்கம் போடப்படட்டும். அசுத்தமானதுக்கு விலகி ஓடுங்க. இன்னும் ஒரு காரியம் கூட கலாத்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறதான அனுபவத்துக்கு நேராக நடத்தப்படுங்க. ஹalleluya. கண்களை மணவாளனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. கண்களுக்கு கலிக்கம் போடப்படட்டும். அசுத்தமானதை தொடாதிருங்க. உங்கள் ஜீவிதத்திலே ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு நேராக நடத்தப்படுங்க. நிச்சயமாகவே எந்த பொல்லாத இச்சைகளும் தொடர்ந்து வந்து உங்கள் வழிகளை சேதப்படுத்தாதபடி மணவாளன் அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya ஹalleluya. அப்போ நம்ம வாசித்தது போல நம்முடைய இந்த நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போகிற நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகிற நிலைமை வந்து பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்கன்னா பொல்லாங்கானதை இச்சித்ததான தேவஜனங்களாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு அசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாக எல்லாமே இழந்து போன ஒரு நிலைமையில காணப்பட்டாங்க. அடுத்து பார்க்கும்போது அவனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். போதும். இவன் என்ன பண்ணிட்டாங்க? முதலாவது பொல்லாங்கானது இச்சித்தாங்க, அதோடு விட்டு விடாம இவன் என்ன பண்ணாங்கன்னா விக்கிரக ஆராதனைக்காரரான ஒரு நிலைமையில காணப்படுறாங்க. ஹalleluya. இதனைகளை நம்ம சொல்லலாம், நான் விக்கிரக ஆராதனை செய்யல, நான் ஆவியான தேவனை தான் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுகிறேன், உண்மையாகவே கர்த்தரை மட்டும் தான் மகிமைப்படுத்துகிறேன், உண்மையாகவே கர்த்தரை மட்டும் தான் போற்றுகிறேன் என்று சொல்லிக்கிட்டு நாம் கடந்து கொண்டு காணப்படலாம். ஆனா தேவனை விட நாம் எந்த காரியத்தை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அது நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பாக விக்கிரக ஆராதனை தான் வரும். ஹalleluya
ஹல்லேலூயா. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நாம் மிகவும் நேசிக்கிறதான ஒரு மனிதர்கள், மிகவும் நேசிக்கிறதான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டுமே, நேசிக்கிறதான மனிதர்கள் நம்மளை விட ஒரு ஆள் அதிகமாக நேசித்தாலும் என்ன பண்ணிடும், ஒரு பொசிஷன்ஸ் என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போது தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்காக ஜீவனை தந்து நம்மளை மீட்டெடுத்து அவருக்கு எவ்வளோ தூரம் அது வரையும் என்பதை நான் ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அதை உணர்வார்களாக இன்று கர்த்தர் தானே, அவர் தானே, தேவன் தானே, பரிசுத்த ஆவியானவர் தானே, பரிசுத்த தேவன் தானே, ஆராதனை தானே, கர்த்தருடைய சமூகம் தானே, கர்த்தருடைய பிரசன்னம் தானே, கர்த்தருடைய பாதைகள் தானே, கர்த்தருடைய வேதம் தானே என்று சொல்லிட்டு கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, பிரசனத்தை விட்டுட்டு உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நேசிக்கிறதான நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெருகி கொண்டு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியாமே நீங்கள் விக்கிர ஆராதனைக்கு நேராக நடத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த ஏன் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் விழுந்து போகிற நிலைமை கடந்து வந்ததை பார்க்கும்போது உடைய வாழ்க்கையிலே விக்கிர ஆராதனை என்கிறதான ஒரு நிலைமை காணப்படுது. வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15:23 வேகமாக வாசிங்க. ம் 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 ஆ ஆ போதும். பார்க்கும்போது விக்கிரகாரணிக்கு எது சரியாக காணப்படுகிறதா? முரட்டாட்டம் பண்ணுதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த முரட்டாட்டம் பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணனவேன்னு பார்க்க மாட்டார், கையில் கொம்பெடுத்து உன் தலையின் மேலே ஊச்சப்பட்டவனை பார்க்க மாட்டார். அப்படி என்ன பண்ணிடுவார், புறக்கணித்து தள்ளிடுவார். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே வசனத்தில் அவன் ராஜாவை இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளலாம். ஏன் ராஜாவை இராதபடி புறக்கணித்து தள்ளனா, இரண்டகம் பண்ணுதல் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது, முரட்டாட்டம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. முரட்டாட்டம் என்கிறதான விக்கிரக ஆராதனை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்தில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவஜனமே, நம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, முரட்டாட்டம் பண்ணுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இந்த முரட்டாட்டமான ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1 அதனுடைய 10ஆம் வசனம். ம் 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 போதும். இங்கே பார்க்கும்போது யாரை நாம் பிரியப்படுத்த வாழுகிறோம், யாரை நாம் பிரியப்படுத்த ஆராதிக்கிறோம், யாரை பிரியப்படுத்தும்படியாக சபையில் கடந்து வருகிறோம், யாரை பிரியப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், யாரை பிரியப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு முழு மனதோட ஆராதனை செய்கிறோம். மனுஷனையா, முன்னிக்கிற ஊழியக்காரனையா, இல்லை வேறு யாரையுமா, ஊழியக்காரங்களையா, இல்லை உன்னோடு இருக்கிற நண்பர்களையா, இல்லை உன்னோடு இருக்கிற விசுவாசிகளையா, இல்லை உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவர்களையா, நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க? கர்த்தரை பிரியப்படுத்துறீங்களா, இல்லை கர்த்தரையும் மனுஷனையும் பிரியப்படுத்த நினைக்கிறீங்களா? அந்த முரட்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். அந்த இரண்டக மண்ணுக்குதான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ யாரை பார்க்கணும் அப்படின்னா, யாரை பார்த்து ஓடணும் அப்படின்னா கர்த்தரை மாத்திரமே பார்த்து ஓடணும். பார்க்கும்போது மனுஷனையா தேவனையா என்று பார்க்கும்போது நம் தேவனை மட்டுமே உயர்த்துகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறதுனா, தேவனை பார்த்து ஓட வேண்டிய அநேக ஜனங்கள், தேவனை பார்த்து ஆராதிக்க வேண்டிய அநேக ஜனங்கள், தேவனை பார்த்து களி கூற வேண்டிய அநேக ஜனங்கள், தேவனை பார்த்து சபையின் காரியங்களை செய்ய வேண்டிய அநேக ஜனங்கள் இப்ப யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா, மனுஷனை பார்த்து, மனுஷனுடைய கிரியைகளை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறதான நிர்பந்தமான நிலைமையுடைய வாழ்க்கையில காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தரை மட்டுமே பார்த்து ஓடின போது அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீமையான காரியங்களும் நடக்கல. ஆனா கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை எப்போ நோக்கி பார்த்தாங்களோ, ஆரோனை எப்போ நோக்கி பார்த்தாங்களோ, அப்போது தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களாக கஞ்சுகுட்டி வந்தது. அந்த இடத்துல காணப்பட்ட ஒருவன் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஒரு முரட்டாட்டத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் மோசையும் நம்மண்டா, ஆரோனையும் நம்மண்டா. அந்த மோசையும் ஆரோனையும் தங்களுக்கு தலைவர்களாய் கொடுத்த, தங்களுக்கு ஊழியர்களாய் கொடுத்த, தங்களுக்கு ஸ்தானாதிபதிகளாய் ஏற்படுத்தினதான அந்த தேவனை அவங்க நோக்கி பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள போய் இருப்பாங்க. ஆனா ஏன் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க போக முடியலன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னா தங்கள் தேவனை நம்பாதபடிக்கு தேவனால் அனுப்பப்பட்டதான மனுஷர்களை நம்பினாங்க. அது அவருடைய வாழ்க்கையிலே கண்ணியாய் மாறி போனது. நீங்கள் யாரை நினைத்து ஆராதிக்க போறீங்க, யாரை நினைத்து மகிமைப்படுத்த போறீங்க? மனுஷனையா இல்ல தேவனையா? இந்த பகல் காலத்தை தீர்மானிங்க. தேவனை பார்த்து ஆராதித்தீங்க அப்படின்னா, தேவனை பார்த்து ஓடினீங்க அப்படின்னா, தேவனை பார்த்து சபைக்கு கடந்து வந்தீங்க அப்படின்னா, தேவனை பார்த்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தினீங்க அப்படின்னா, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊழியர்கள் யாரையும் பார்க்காதபடிக்கு கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்த நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நித்திய ராஜ்யத்துக்குள்ள போலாம், நன்மையை சுதந்திரிக்கலாம். ஆனா இல்ல அப்படின்னா ஒருவேளை அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போகிற சூழ்நிலைகளோ வரலாம் என்பதை நான் ஒருபோது நடந்து விடக்கூடாது.
விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போலோ நட்டான், பேதுரு நீர் பாய்ச்சினா, பவுலோ நீர் பாய்ச்சினாரு. ஆனா விளைய செய்தது யார் அப்படின்னா கர்த்தரால் மட்டுமே விளைய செய்ய முடியும். கர்த்தருடைய மகிமையால் மட்டுமே நிலைய செய்ய முடியும். இந்த பகல் காலத்திலே நட்டவங்களை பார்க்காதீங்க, நீர் பாய்ச்சினவங்களை பார்க்காதீங்க. உங்களை ஏற்படுத்தின கர்த்தரை பாருங்க. கர்த்தரை பார்த்து ஓடுங்க. கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் யாரையும் மேன்மை பாராட்டும்படியாக போதிக்கிறேன். நான் ஒருவேளை நானும் கூட உங்களை போத்தியப்படுத்தும்படியாக, உங்களை சமாதானப்படுத்தும்படியாக நான் போதிப்பேனா, நான் கிறிஸ்துவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நான் நிற்க வேண்டியது இருக்கும். அதே போல நீங்களும் கூட மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக, இல்ல என்னையோ ஊழியக்காரங்களை பிரியப்படுத்தும்படியாக ஆராதிச்சீங்கன்னா நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியம் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனை என்கிறதான நிலைமையில காணப்படுகிறது. கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த வேண்டிய அநேக தேவஜனங்கள் இப்ப யாரை உயர்த்துறாங்க அப்படின்னா மனுஷனை தான் முன்ன வச்சிருக்காங்க. மனுஷனுக்காக ஓடுறாங்க, மனுஷனுக்காக பிரயாசப்படுறாங்க, மனுஷனுக்காக பாடுபடுறாங்க. அந்த காரியம் முற்றிலுமாக நம்ம விட்டு அகன்று போகட்டும். ஓடுனா கர்த்தருக்காக ஓடுங்க, பிரயாசப்பட்டா கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, பாடுனா கர்த்தருக்காக பாடுங்க, ஆராதிச்சா கர்த்தருக்காக ஆராதிங்க. கர்த்தருக்காக என்றெங்கும் எழுந்தருள போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்றைக்கும் உன் அடிகளை உறுதிப்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை வாசிங்க. போதும். அவங்க என்ன பார்த்தாங்களா? அடுத்ததாக என்ன பார்த்தாங்க? விக்கிரகாரம் பண்ணாங்க. அடுத்ததாக கர்த்தரை பரீட்சை பார்க்கப்பட்ட நிலைமை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பரீட்சை பார்த்தவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாம்புகளால் அழிக்கப்பட்ட நிலைமை, சத்துருவால் அழிக்கப்பட்ட நிலைமை, தீமையால் அழிக்கப்பட்ட நிலைமை, முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கைகள் முற்றிலுமாக நஷ்டப்படுத்தப்பட்ட நிலைமை. வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணணுமா? பரிசு பாரக்கூடாது. ஆனால் அநேகர் என்ன பண்ணாங்க, நான் இதை செஞ்சா, நீர் இதை செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், இதை செய்வேன். நீங்கள் இதை செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், ஆராதிப்பேன். நீங்கள் செஞ்சாதான் தெய்வ சமூகத்தில் கடந்து வருவேன். அந்த நிலைமைகள் நம்முடைய சபை விட்டு மாறட்டும். கர்த்தரை நான் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வரேன், உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் காணப்படுனா, கர்த்தாவே நீர் இதை செய்தால் நான் சாட்சி சொல்லுவேன், நீ இதை செய்தால் நான் இந்த காரியத்தை செய்வேன், நீ இதை செய்தால் நான் ஊழியம் செய்வேன், நீ இதை செய்தால் நான் சகல காரியத்தையும். அந்த நிலைமை நம்முடைய சபை விட்டு மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறட்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறட்டும். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, கர்த்தரை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலோ நான் இந்த பொருட்களை வழங்க மாட்டேன், நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு உங்களை எழும்புவீங்க அப்படின்னா அந்த பொருட்களுக்கு முன்பாக வழங்க விட மாட்டாரு. தீச்சுளையில உங்களை கருக விட மாட்டாரு. அந்த தீச்சுளையின் மத்தியில் இறங்கி வந்து உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீர் இதை செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறதுனால தான் அநேக நன்மைகள் தூரமாக போயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு நீ சமர்ப்பித்தேனா அவர் என்ன செய்யணுமோ அதை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ ஏன் கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில வெளிப்பட முடியலனா, கர்த்தர் சொல்லுகிறத நீ செய்யாது இருக்கிற, கர்த்தர் செஞ்ச பிறகு நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அநேகருடைய வாழ்க்கை, இந்த ஒரு சிலருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அவங்கள பார்த்தா கர்த்தர் தெளிவா இந்த பகல் வேளையில சொல்றாரு, நீ கர்த்தர் சொல்றபடி நீ செஞ்ச அப்படின்னா அவர் சொல்றபடி அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா அவர் செஞ்ச பிறகுதான் நான் செய்வேன்னு சொன்னேனா, ஒருவேளை அந்த நன்மை உன் கண்கள் காண முடியாதபடிக்கு அது மறைக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் இந்த பகல் காலத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு உன்னை சமர்ப்பி. அவர் என்ன சொன்னாரோ அதை உன் வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை பரீட்சை பார்க்காதீங்க, கர்த்தரை சோதிச்சு பார்க்காதீங்க. கர்த்தர் வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் எதை செஞ்சாலும் கர்த்தர் நன்மைக்குன்னு மட்டும்தான் செய்வாரு. அதே நோக்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறபடி செய். கர்த்தரின் காரியத்தை சகலத்தை மேற்பட்டு கொண்டு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே போல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2 வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த கானான் தேசத்தை, அந்த நித்திய ஜீவனை, அந்த மேலான பாக்கியத்தை இழந்து போனதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, தேவனை சோதிச்சு பார்க்காதீங்க. கர்த்தரை முழு மனதாக நம்புங்க, முரட்டுத்தனமா கர்த்தரை விசுவாசிங்க. அந்த சாத்ராக் மேஷாக் சொன்னது போல, ஆண்டவரே இந்த நன்மை செஞ்சாலும் சரி, இந்த நன்மை வாழ்க்கை டச்சு போனாலும் சரி, நாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பாதுபீடத்தை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக சகலத்தை நேர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. இந்த தேவனை பரீட்சை பார்த்த நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை இழந்து போனாங்க. இந்த நாட்கள் அநேகர் கர்த்தரை பரீட்சை பார்க்க நிமித்தமாக தேவ ராஜ்யத்தை இழந்து போகிறதான நிலைமை காணப்படுகிறது. அந்த நிலைமைக்கு தள்ளப்படாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு நிற்கிற நிலைமையில நின்று பரமனை தரிசிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தொடர்ந்து அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10. இங்கே பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்ததும் போராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கடைசியாக முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் போது கடைசி அதில் வசனம் சொல்லுகிறது, சங்காரக்காரனால் சங்காரிக்கப்பட்டதான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. மிரியாமை குறித்து பார்க்கும்போது அவரும் மோசைக்கு விரோதமாக கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாரு, முறுமுறுத்தாரு. குஷ்டரோகம் அவளை பிரித்து கொண்டது. தாத்தான், அதனுடைய கோராக தாத்தான், அபிராம் அவர்களை குறித்து பார்க்கும்போது தேவ மனிதனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தாங்க. இதுவரை பூமி செய்யாத அளவில் அதிசயிக்கத்தக்கதாக பூமி தன் வாயை பிளந்து அவர்களையும் அவள் குடும்பத்தையும் நசிப்பிச்சு போட்டதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவளோடு சேர்ந்ததான 250 பேரையும் பலிபீடத்து நக்கினி புறப்பட்டு அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. ஏன்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை வரும்போது கர்த்தரை ஆராதிக்கிறோம், மேன்மை வரும்போது கர்த்தரை ஆராதிக்கிறோம், உயர்வுகள் வரும்போது கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா இந்த வேளையில் நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதை காணப்படுகிறது? கர்த்தருக்கு ஆராதிக்கிறதா தேவஜனங்களை காணப்படுகிறோமா, இல்லை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக முறுமுறுக்கிறதான தேவஜனங்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொன்னாங்களோ, யாருமே என்ன பண்ண முடியலன்னா கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, நிற்க வேண்டிய இடத்துல நிற்க முடியல, விழுந்து போனாங்க என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ன, முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் இருக்கிறதான தேவஜனங்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒருவேளை முறுமுறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம், தர்க்கிக்கிறதான நிலைமைகள் நம்முடைய காரியங்களை கடந்து வரலாம். ஆனால் தேவனை முறுமுறுக்காதபடிக்கு, தேவனுடைய கிரியைகளை முறுமுறுக்காதபடிக்கு, தேவனுடைய கரத்தை முறுமுறுக்காதபடிக்கு நாம் தொடர்ந்து நாம் பயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களை செய்ய ஒரு போதுமானவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் வாசித்ததான 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11-12. இது எப்படி எழுதப்பட்டிருக்க, திஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிக்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை.